ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாவின் மாடி வீடு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிளான ரெசிபி தாங்க நான் செஞ்சுருக்கேன். தயிர் சாதமும் வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா என்னோட சமையல் மாஸ்டர் எனக்கு சொன்ன சீக்ரெட் பொருட்கள் தான் நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வாழைக்காயை பார்த்திங்கன்னா நல்லா தோல் சீவி எடுத்துட்டு குட்டி குட்டி பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு தண்ணியில் பார்த்திங்கன்னா நல்லா அலசி எடுத்துடணும். ஓகேங்களா? நல்லா அலசினதுக்கு அப்புறமா இந்த வாழைக்காயை பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து இருக்க புளிஞ்சு எடுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் வந்து போட்டுடலாம். தண்ணியோடைய வாழைக்காயை வந்து அள்ளி போடக்கூடாது. தண்ணி பசையை பார்த்திங்கன்னா இறுக்கமாக புளிஞ்சிட்டு அந்த பிளேட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம். வாழைக்காயை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம பசங்களுக்கு அந்த வாழைக்காயில் பொரியல் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடவே மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம வாழைக்காயில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாழைக்காயை பாருங்கள், தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் வந்து போட்டிருக்கோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஒருவேளை இந்த மிளகாய்த்தூள் வந்து வேணாம், நான் தனி மிளகாய்த்தூள் தான் போடுவேன் அப்படின்னா அதுக்கு வந்து எவரெஸ்ட் மிளகாய்த்தூள் போடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அவ்வளோ காரமும் நம்மளுக்கு எடுக்காது. பசங்களுக்கு கொடுக்கும் பொழுது எவரெஸ்ட் மிளகாய்த்தூள் போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்காது. தனி மிளகாய்த்தூள் மட்டும் போட வேண்டாம். ஓகேங்களா? இது கூடவே பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். முக்கியமான இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு தான். ஓகேங்களா? இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் எல்லாமே அந்த வாழைக்காயில் அப்படியே பசை போல் ஒட்டிட்டு நம்ம எண்ணெயில் பொரிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வராமல் சேர்ந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தான். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, ஏன்னா இது தண்ணி சத்து நிறைந்த காய் தான். அதனால் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வந்து ஃபுல்லாக வந்து பெரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சட்டியில் எண்ணெயெல்லாம் ஊற்றி நல்லா காய வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஓகேங்களா? கார்ன்ஃப்ளவர் மாவு நீங்கள் போடலை அப்படின்னா நம்மளுக்கு வாழைக்காய் தனியாக அந்த மசாலா பொருட்கள் தனியான்னு பிரிஞ்சு போயிடும், நம்மளுக்கு எந்த கலவையுமே ஒட்டவே ஒட்டாது. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிங்க அப்படின்னா இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே வாழைக்காயில் அப்படியே பசை போல் ஒட்டிட்டு நம்மளுக்கு அதை சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து நல்லா ஹெவியாக சூப்பராகவே இருக்கும். எண்ணெயில் பொரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு பீஸ் கூட நம்மளுக்கு சட்டியில் ஒட்டவே ஒட்டாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையுமே எண்ணெயில் பொரிச்சுட்டு அதை வந்து அழகுக்காக மேலே வந்து நம்ம தூவிட்டுறலாம். இப்போ என்னோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து தயிர் சாதம் வச்சுட்டு இன்னொரு பாக்ஸில் வாழைக்காய் ஃப்ரை பண்ணது வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே நான் வச்சுருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், அப்புறம் வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.